இன்னைக்கு நம்மளுடைய ஏபி டியூட்டோரியல்ஸ்ல நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு எஃபெக்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த வீடியோவில் எப்படி ட்ராக் பண்ணி இந்த சேபர் எஃபெக்டை ஆட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் இருக்க போதுங்க. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணணும், இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு மைன்யூட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அப்படி இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா? எல்லா பயத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் குதிச்சு எப்படி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ மக்கள் எல்லாருமே இந்த அனிமேஷன் பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபுட்டேஜ் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி அனிமேட் பண்ணி பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த கம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கம்போசிஷன் கிரியேட் ஆகிருவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபுட்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த பிளேஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த 7 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் இங்கே இந்த இண்டிகேட்டரை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லைனை வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வர போகிறேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒர்க் ஏரியா எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னங்க, என்ன ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்கள் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம் டு ஒர்க் ஏரியான்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா, அது மட்டும் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் டாப்பில் போய் 3D கேமரா ட்ராக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த எஃபெக்ட்டை தூக்கி நம்ம வீடியோ மேலே போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அதை அனலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அட்வான்ஸ்குள்ளே போயிட்டு டீட்டெயில் அனலைசிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன ப்ளஸ் ஐக்கான்ஸ் வரும். ஓகேங்களா? அப்படின்னா ட்ராக் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அந்த ட்ராக் ஐக்கான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அந்த லைன்ஸ் வரதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு சாலிட் லேயரை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ராக் பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா, அதையே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஐக்கான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் அண்ட் கேமரா, சாலிட் அண்ட் கேமரா, நல் அண்ட் கேமரா இருக்கும். நமக்கு சாலிட் அண்ட் கேமராவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாலிட் வந்து கிரியேட் ஆகிருங்க. இப்போ நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, நார்மலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரொட்டேஷன்லாம் அந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நான் பண்ணுறதை கவனமாக பாருங்கள், அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவை மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓகேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக இதோட ஒப்பேசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை லைட்டாக மூவ் பண்ணி நடுவுலையே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒப்பாசிட்டி இதிலே இருக்கட்டும், நம்ம அப்புறமா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பென் டூல் எடுத்து நம்ம கரெக்டாக இந்த எட்ஜஸில் நம்ம இப்போ ஒரு சின்ன லைன் மாஸ்க் வரைய போகிறோம். ஓகேங்களா? பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிட்டு நான் வந்து இது மேலே ஒரு லைன் போட ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும்னு இல்லை, சில இடங்களில் நீங்கள் பண்ணால் போதும். மற்ற இடங்களில் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே வந்து எஃபெக்ட் தான் போட போகிறோம். ஸோ அந்த க்ளோ எஃபெக்டே கொஞ்சம் இடத்த ஃபில் பண்ணிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா. ஓகேங்களா? அதனால் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டக்குன்னு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக போட்டுக்கலாம். இந்த மாஸ்க்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாஸ்க் வந்து ரெடி ஆயிருச்சு. ஒரு தடவை நான் லைட்டாக மூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்க, ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது, எனக்கு இது போதும். இப்போ இந்த ஒப்பாசிட்டியை நான் பழைய மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சேபர்ன்ற பிளகின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் அந்த எஃபெக்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பிளகினை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயான ஒரு பிளகின் தாங்க. வீடியோ கோப்லைட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு பிளகின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்ரியேட்டிவான விஷயங்களை இது மூலமாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சாலிட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தூக்கி போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வருங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய சேபர் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு இந்த கம்போசிட் செட்டிங்ஸ் இருக்குது, அது வந்து பிளாக்காக இருக்கும், அதை வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டாக மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் மேலே அந்த லைன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமைஸ் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க.
இந்த கோர் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேபரில் இருந்து லேயர் மாஸ்க்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீசெட்டில் எனக்கு தேவையான ப்ரீசெட்டை செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ப்ரீசெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் பேர்னிங்ன்ற இந்த ப்ரீசெட்டை தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாகவே நம்ம இந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இன்னும் நீங்கள் வந்து இந்த அனிமேஷன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னுமே அழகான எஃபெக்ட் வரும். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரிவீல் ஆகிற அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் வச்சுட்டு இந்த எண்ட் ஆப்செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த 100 0வா மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இந்த இண்டிகேட்டரை கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போய் இந்த எண்ட் ஆப்செட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 100ஆக மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்பவே சிம்பிளா, ரொம்பவே ஈஸியாவே நம்ம இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டோங்க. இது இன்னும் கூடவே நம்ம ரொம்ப பொறுமையா பண்ணோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா இன்னும் அழகா பண்ணலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவா தான் காமிச்சிருக்கேன். நெறைய பேர் இத வந்து கேட்டீங்க, இது எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ அதனால தான் டக்குன்னு இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ண மறக்காதீங்க. ஸோ மக்கள், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எந்த சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி என்னை டேக் பண்ண மறக்காதீங்க. நானும் உங்களுடைய அவுட்புட்டை பார்க்க ரொம்பவே ஆவலோட இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், மோஷன் கிராஃபிக்ஸ் பற்றி, அனிமேஷன் பற்றி, இன்னும் இந்த ஃபீல்டை பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான தட்ட மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.